பரவந்தவங்க மதத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நல்லா இருக்கு. என் பேர் வந்து அண்டோனி. ஆனா ஒண்ணு வந்து எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா உங்க மதத்தை தவிர வேற மதத்துல எல்லாம் அதிகமா வந்து தீவிரவாதிகளை இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு வந்து உங்க மதத்துல ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கா அல்லது அதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கம் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். அழகா தேவையான கேள்வி. அதாவது இன்னைக்கு இந்த தீவிரவாதத்தில் ஈடுபடுறவர்கள் பேரை பாத்தீங்கன்னா எல்லாம் முஸ்லீம் பேரை தான் வந்துகிட்டு இருக்கிறது. அது ஏன் அப்படி உங்க இந்த மதத்துல மட்டும் அப்படி இருக்கிறாங்க? அப்படி ஏதாவது உங்க மதத்துல சொல்லி இருக்குதா அல்லது அவங்களா செய்யறாங்களா? அது என்ன அடிப்படைன்றத அவர் கேட்கிறாரு. இது நல்ல தேவையான கேள்வி. அதுல வந்து ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்னன்னு கேட்டா, இந்த முஸ்லிம்கள் தான் இப்படி ஈடுபடுறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அது அடிப்படையிலே தவறான தகவல். எல்லா சமுதாயத்திலையும் இந்த மாதிரியான தீவிரவாதம் நடவடிக்கைகள் உண்டு. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இப்ப இலங்கையில ஒரு போராட்டம் நடக்கிறது. இலங்கையில வந்து தமிழ் போராளிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அங்க உள்ள அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பலவிதமான தாக்குதல்களில் ஈடுபடுறாங்க, ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க, மனித வெடிகுண்டுகளாக வந்து பொது இடங்கள் அட்டாக் பண்றாங்க. நம்முடைய நாட்டு பிரதமராக இருந்த ஒரு ராஜீவ் காந்தியை கூட இங்க வந்து நினைஞ்சிட்டு போயிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அப்ப அவங்க தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க பாருங்களேன். அவர்கள் இதே மாதிரியான காரியம் அந்த முஸ்லீம்ல கொஞ்சம் பேர் செய்யறாங்க பாருங்க, இதே மாதிரி காரியம் அவங்க செஞ்சா கூட அவர்களோடு மதத்தை சேர்த்து சொல்ற வழக்கம் கிடையாது. முஸ்லீம் செஞ்சா மட்டும்தான் மதத்தோட சேர்த்து விட்டுறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அது புலிகள் ஒரு பேரை வச்சு விட்டுருவாங்க. அது புலிகள், அவங்க விடுதலை புலிகள். அவங்க ஒரு மதமா இல்லையா? அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க சிங்கள மதம், புத்த நாடு. அது இலங்கை இருக்கு பாருங்களேன், இந்தியா மாதிரி மதச்சார்பற்ற நாடு இல்ல. இலங்கை வந்து அரசாங்க மதம் வந்து புத்த மதம், அது மதச்சார்பு உள்ள நாடு. அந்த நாட்டில் சிங்கள மதத்துக்கு ஆதிக்கம் இருக்கிறத எதிர்த்து இந்து மதத்தின் சார்பாகத்தான் அந்த போராட்டங்கள்லாம் நடக்கிறது. அப்படி பேசக்கூடியவர்கள் தமிழர்களாக இருக்கிறாங்க பை சான்ஸ். அது அப்ப அது இந்து மதத்தினுடைய அவங்களுடைய தாக்கமாக யாருமே சித்தரிப்பது இல்ல. இந்து தீவிரவாதி என்று அவர்களை யாருமே சொல்வது கிடையாது. அதே மாதிரி இப்ப அஸ்ஸாம்ல, நாகாலாந்துல, மேகாலயாவுல எல்லாம் போடோ தீவிரவாதிகள், நாகா தீவிரவாதிகள் என்று சொல்லி முந்தா நாள் கூட 20 அப்பாவிகளை சுட்டுக் கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா அவங்க முஸ்லீமே கிடையாது. அஸ்ஸாம்ல உள்ள இந்த தீவிரவாத குழுக்களோ, மேகாலயாவில் உள்ள குழுக்களோ, நாகாலாந்துல உள்ள குழுக்களோ, அல்ல ஆந்திராவில் இல்ல மக்கள் யுத்த குழு வச்சிருக்காங்களே, நக்சலைட்டுங்கிறாங்களே, அவங்க போய் அட்டாக் பண்ணி கொண்டுட்டு போயிடுறாங்க, அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. அவர்கள் எல்லாம் முஸ்லீம்களான்னு கேட்டா அவங்க யாருமே முஸ்லீம் இல்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன உலகம் சொல்லும் கேட்டா, நாகா தீவிரவாதி, போடோ தீவிரவாதி, மேகாலயா தீவிரவாதி அந்த ஸ்டேட்டை சொல்லிதான் சொல்லுவாங்களே தவிர அவர்களுடைய மதங்களை சொல்ற ஒரு வழக்கமே கிடையாது. அந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில் வந்து அதை எடுத்துக்கொள்வது கிடையாது. உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட அது மாதிரி வந்து இப்ப கனடா நாட்டில், அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற கனடா நாட்டில் அந்த நாட்டுக்கு எதிராக பெரிய தீவிரவாத யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கர சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன யுத்தம்? அது யுத்தம், அது தீவிரவாதி, வெறும் தீவிரவாதி. அது யாரு? அவருக்கு மதம் இல்லையா? அவருக்கு ஒரு கலர் இல்லையா? அதெல்லாம் சொல்லப்படுறதே இல்லை. என்னன்னு கேட்டா, மேற்கத்திய ஊடகங்கள் வந்து இஸ்லாம் வளருவதை பொறுத்துக் கொள்ள முடியாம முஸ்லீம் செய்யும் பொழுது மாத்திரம் அதுக்கு இஸ்லாமிய முஸ்லீம் தீவிரவாதின்னு சேர்த்தே சொல்லிவிடுறாங்க. அவனுக்கு தீவிரவாதிக்கு மதத்தை சொல்லக்கூடாது. தீவிரவாதி வெறும் தீவிரவாதி தான், எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் சரி. அவனை வந்து இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லியோ முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லும் பொழுது அது இஸ்லாமே சொல்ற மாதிரியான ஒரு சித்திரம் வந்து உலகத்துக்கு உண்டாகிடுது. இதான் ஒரு முக்கியமான காரணம். நீங்க இன்னைக்கு காஷ்மீர் எடுத்துக்கொள்ளுங்க. காஷ்மீர்ல அட்டாக் நடக்கிறது. இந்த காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அட்டாக்ல வந்து அட்டாக் பண்றவனும் முஸ்லீம், சாவுறவன் யாரு? 90% முஸ்லீம். அதை நீங்க கவனிக்கணும். அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் செய்யறவனா இருந்தா, அந்த இனவழியில செய்யறா முஸ்லீமை கொள்ளுவானா? சட்டசபை வளாகத்தில் தாக்குதல் பண்ணனா, சட்டசபை வளாகத்தில் இருந்து இறந்து போன ஆளுக்கு அவ்வளவு பேரும் யாரு? காஷ்மீர்ல உள்ள போலீஸ் அவ்வளவு பேரும் யாரு? முஸ்லீம். காஷ்மீர் மாநிலத்தில் வந்து ராணுவம் தான் முஸ்லீமா இருக்காது, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் யாரு? அந்த நாட்டில் வந்து முஸ்லீம் முதலமைச்சர் இருக்கிறதுனால, முஸ்லீம்கள் அந்த மாநிலத்தில் பெரும்பான்மையா இருக்கிறதுனால போலீஸ்லயும் பெரும்பான்மையா முஸ்லீம் தான் இருப்பாங்க. போலீஸ் அட்டாக் பண்ணும் பொழுது அட்டாக் பண்றவன் முஸ்லீம், சாவுறவன் முஸ்லீம். சட்டசபையில் அட்டாக் பண்ணும் பொழுது ஃபரூக் அப்துல்லாக்கு கூட குண்டு அடிச்சாங்க, அவர் தப்பிச்சுக்கிட்டார். அவர் யார்? முஸ்லீம் தானே. அப்ப வந்து அவன் அந்த அடிப்படையில் அவன் செய்யல. அவன் எதுக்கு செய்யறான்னு கேட்டா, இஸ்லாத்துக்கு செய்யறான்னு தப்பாக இங்க விமர்சிக்கப்படுகிறது.
அவன் இஸ்லாத்துக்காகவெல்லாம் செய்யவில்லை, இஸ்லாத்துக்கு செய்ய அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, எங்களுக்கு தனி நாடு வேணும், இது எங்க நாடு, நாங்க தனியா தான் இருப்போம். அப்படித்தான் வெள்ளக்காரன் வந்து எங்களை விட்டுட்டு போனான். உண்மைதான? வரலாற்றுப்படி என்ன நடப்புன்னு கேட்டா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான், பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்தான். காஷ்மீரை வந்து இந்தியாவிலையும் அவன் சேர்க்கல, பாகிஸ்தான்லையும் சேர்க்கல. நல்லா கவனிக்க வேண்டிய மேட்ரு. சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியா சுதந்திரம் அடையுது, பாகிஸ்தான் சுதந்திரம் அடையுது. காஷ்மீரை தனியாக விட்டு அவன் தனி ராஜ்யமா விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது ஒரு செழிப்பான ஒரு பகுதி. ரோஜாவுல இருந்து, அந்த குங்குமப்பூவுல இருந்து, ஆப்பிள்ல இருந்து உயர்தரமான பொருள்கள் எல்லாம் விளையக்கூடிய ஒரு பகுதி. ரொம்ப ஒரு பணப்பயிர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான பகுதி. பாகிஸ்தான்காரனு கண்ணை உறுத்துனுச்சு. அவன் என்ன பண்ணா, இந்த காஷ்மீரை நம்ம சுருட்டிக்கிடுவோம் அப்படின்னு படையெடுத்து வந்தான். படையெடுத்து நினைஞ்சாருன்னா, காஷ்மீருடைய ராஜாவா கரண் சிங் இப்ப இருக்காருல, எம்பி, முன்னாள் எம்பி, அவருடைய தாத்தா ஹரிசிங் என்பவர் இருந்தார். முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் மன்னர் இந்து மன்னருங்க. ஹரிசிங் என்ற ராஜா, ஹரிசிங் என்பவர் தான் அங்க வந்து ராஜாவா இருக்கிறார். அப்படி ராஜாவா இருக்கிற அவர் என்ன பண்ணார் தெரியுமா, பாகிஸ்தான் அடிக்க வர்றாண்டவன இந்தியாட்ட வந்து உதவி கேட்டார். உதவி கேட்ட அவங்க என்ன உதவி கேட்க வந்தாங்க. வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவன் பாதி காஷ்மீரை வச்சுக்கிட்டான், இங்க பாதி காஷ்மீரா போச்சு. பாதி காஷ்மீர் அங்க இருக்குது, பாதி காஷ்மீர் இங்க இருக்கிறது. அப்போ ஒரு ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. காஷ்மீர் மக்கள்கிட்ட ரெண்டையும் ஒன்னா இணைத்து வாக்கெடுப்பு நடத்தணும். இந்தியாவோட சேர நினைச்சா இந்தியாவோட சேரட்டும், பாகிஸ்தான்ல சேர நினைச்சா பாகிஸ்தான்ல சேரட்டும், தனிநாடா இருக்கு நினைச்சா தனிநாடா இருக்கட்டும் சொல்லி ஐநாவுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கிறது. அவன் அதை சொல்லிக்கிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, நாட்டை மீட்கணும் நினைத்துக் கொண்டு யுத்தம் செய்யறான், மதத்துக்கு செய்யல. என்ன விளங்கிக்கணும் கேட்டா, மத ரீதியாக அவன் செய்யல, இது வந்து தனி அவங்களுக்கே உள்ளது. எங்க மாநிலம் இது, எங்க மாநிலத்தை நாங்க தான் ஆளுவோம். இப்ப நான் இருக்கேன், நான் முஸ்லீம் தானே, நான் போன என்ன விரட்டுவான், நீ தெரிஞ்சுக்கிறேன்னு. முஸ்லீமுக்கு செய்யறான்னு சொன்னா நான் போய் காஷ்மீர்ல செத்து வாங்க இயலுமா? ராமசாமி வாங்க கூடாது, வாங்க முடியாது, நானும் வாங்க முடியாது. காஷ்மீர்ல இந்தியாவில் உள்ள யாரும் போய் அங்க செத்து வாங்க இயலாது. காஷ்மீர் மக்கள் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று அவங்களுக்கு பிரத்யேகமான வாஜ்பாய் கூட வாங்க இயலாது. காஷ்மீர்ல போய் வாஜ்பாய்க்கும் செத்து வாங்க இயலாது, எனக்கும் வாங்க இயலாது. காஷ்மீருக்கு தனி சிறப்பு சட்டம் இருக்குது. அதுக்காக வேண்டி அப்ப பிராந்திய அடிப்படையில தான் அந்த அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான தவிர அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அது வந்து அட்டாக்கு சரி தவறுங்கிறது தவறுதாது. அப்பாவிகளை கொள்வது, பொதுமக்களை வந்து பாதிக்கிற மாதிரி நடவடிக்கை யார் செஞ்சாலும் கண்டிக்கத்தக்கது. ஆனா அதுக்கே நீங்க மதக்கலர் பூசுறீங்க, அதுக்கு மதத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, அது ரெண்டாவது விஷயம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, போர் செய்யறதை பற்றி மகாபாரதத்தில் பேசப்படுகிறது, கீதையில பேசப்படுகிறது, ராமாயணத்தில் கூட போர் செய்யறதை பற்றி ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரை பற்றி பேசப்படுகிறது. அப்ப பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போரை பற்றி பேசப்படுகிறது. அந்த மாதிரி குர்ஆன்லயும் போரை பற்றி பேசப்படுகிறது. போர் பற்றி குர்ஆன்ல இருக்குது. போர் செய்ய பற்றி சொல்ல பற்றி, போர் செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க, பின்வாங்கி ஓடாதீர்கள், குர்ஆன்ல வசனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு போர்னா யாருக்கு உள்ளது? ஒரு கவர்மெண்ட்டுக்கு உள்ளது. தனி நபர் செய்யறது பேர் போர் கிடையாது. ஒரு அரசாங்கம் நீங்கள் அமைத்திருந்தீர்களே ஆனால், அந்த அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது வந்தார்களே ஆனால் சரணடையாமல் எதிர்த்து நின்று தாக்குங்கள். அது இந்தியாவுக்கு அதான் சட்டம். அந்த குர்ஆனுடைய கட்டளை இந்தியாவும் கடைபிடிக்கலாம், பாகிஸ்தானும் கடைபிடிக்கலாம், அமெரிக்காவும் கடைபிடிக்கலாம், ஈராக்கும் கடைபிடிக்கலாம். ஒரு நாடு என்று வந்து போருங்கிறது நாட்டுக்குரியதானுங்க. தனி நபர் பிடிக்கிற சண்டைக்கு பேர் போரா? இதை எங்கெல்ல உள்ள சில கிறுக்கணும் விளங்காம ஜிஹாது போர் குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில லூஸ் வழங்கிட்டு இருக்காங்க. அது 1000ல் 1 கூட இல்ல. முஸ்லிம்கள் அதை யாரும் ஆதரிக்கிறது இல்ல. அது விளங்காத சில பேர் வந்து இஸ்லாமிய கலரை பூசிக்கொண்டு செய்கிறார்கள் என்பதை நாங்க மறுக்கல. அவங்க செய்த தப்பு என்பதை நாங்கள் உலகத்துக்கு பூரா சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நோட்டீஸ் போட்டிருக்கோம், பிரசுரம் போடுறோம், இது மாதிரியான மீட்டிங்கள்ல சொல்றோம். யுத்தம் இஸ்லாத்தில் உண்டு, போர் உண்டு, அது அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். ஒரு அரசாங்கம் அமைந்த பிறகு அந்த அரசாங்கத்தை அழிப்பதற்கு இன்னொரு அரசாங்கம் அத்துமீறினால் அவர்கள் சரணடையக்கூடாது, பின் எதிர்த்து நிக்கணும், தைரியமா நிக்கணும். போர்க்களங்கள் என்பது நாடுகளுக்கு மத்தியில் உள்ள விவகாரம். அதையும் இஸ்லாம் பேசுகிறது. எப்படி தொழுகையை பேசுகிறதோ, நோன்பை பேசுகிறதோ, அது மாதிரி போர்க்களங்களை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. இதுதான் யதார்த்தமான விஷயம். இதை விளங்காம எங்கள்ல சில பேர் செய்யறதுனால இஸ்லாமிய கலரை பூசிக்கொண்டு முகமது நபி பேரை வச்சா நீங்க நினைக்கத்தானே செய்வீங்க. அவன் எனக்காவது பேர் வைக்காம என்ன பண்றான்னு கேட்டா, அவன் வச்சுக்கிற இயக்கத்துக்கு பேர் இஸ்லாமிய கலரை பூசி வச்சுக்கிறான்.
பச்சவன பாக்குறவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா இஸ்லாமே சொல்லுதுங்கிற மாதிரி நினைப்பு வருது. கண்டிப்பா இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கல, யுத்தத்துல மட்டும்தான் பின்வாங்க கூடாதுன்னு சொல்லுகிறது. யுத்த களத்தில் கூட போரே நடக்குது ரெண்டு நாட்டுக்கு மத்தியில. ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்த நாடாக இருந்தால் போர்க்களத்தில் கூட அப்பாவியை கொல்லக்கூடாது, போர்க்களத்தில் பெண்களை கொல்லக்கூடாது, போர்க்களத்தில் சிறுவர்களை கொல்லக்கூடாது, போர்க்களத்தில் மதகுருமார்களை கொல்லக்கூடாது. யுத்த களத்தில் கூட பெண்கள், சிறுவர்கள், மதகுருமார்களை கொல்லாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நெறியை நபிகள் நாயகம் கடைபிடிச்சாங்க. அவங்க கலந்து கொண்ட ஒரு யுத்தம், ஒரு பெண்ணு கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. கடும் கோபத்தோடு சொன்னார்கள், யார் இது செஞ்சது? யுத்த களத்தில் பெண்களை நீங்கள் எப்படி கொல்லலாம்? இப்படின்னு நபிகள் நாயகம் யுத்தத்தில் வந்து கூட கொல்லக்கூடாதுங்கிறாங்க. இப்படி ஒரு மார்க்கம், போர்க்களத்தில் கூட ஒரு நெறிய சொன்ன ஒரு மார்க்கத்தில் விளங்காத சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது மாதிரியான ஒரு காரியத்தில் செய்யறதுனால ஒரு கெட்ட பேர் வருது. அதே நேரத்தில் எல்லாரும் செய்யறாங்க, அதை நீங்க ஆபத்துல வச்சுக்கணும். எல்லா தரப்புலையும் செய்யறாங்க.